கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவன் இந்த நாளிலும் நம்மை கூட்டி சேர்த்த தேவன். அவருடைய வார்த்தை ஒவ்வொன்றும் நமக்கு ஜீவனை கொடுப்பதாக இருக்கிறது. இந்த நாளிலும் கிறிஸ்துவனுடைய நியாயாசனம் என்று சொல்லும்படியாக த ஜட்ஜ்மெண்ட் சீட் ஆஃப் கிரைஸ்ட் அதிகமாக நம்ம பேசுகிற ஒரு காரியம் ஆண்டவருடைய நியாயாசனம் என்று சொல்லி. ஸோ அநேகர் இந்த வார்த்தையை குறித்து சொல்லும்போது பார்த்தீர்கள் என்றால் கடைசியில் எல்லோருமே இந்த நியாயாசனத்தில் போய் நிற்க வேண்டும் என்பதுதான் வேதம் என்று சொல்லி நம்மை அந்த நியாயாசனத்துக்கு நேராக நம்மளை வழி திருப்புகிற ஒரு காரியத்தை பார்க்கிறோம். ஒன்று தெரிந்து கொள்ள வேண்டும், இந்த அவருடைய நியாயாசனத்துக்கு நம்மை வழி திருப்ப கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வரவில்லை. அவர் சிலுவையிலே அதற்காக மரிக்கவில்லை, அதற்காக இரத்தம் சிந்தவும் இல்லை. ஸோ அதை நம்ம வச்சுட்டு கொண்டோம்னா நமக்கு இந்த கிறிஸ்தனுடைய நியாயஸ்தானத்துக்கு நமக்கு போக அவசியம் இல்லை. அது நமக்காக வைக்கப்பட்டிருக்கிறது அல்ல. கேட்டீங்களா? ஸோ ஆனால் வேதம் சொல்லுகிறது எல்லோருமே அந்த நியாயஸ்தானத்தில் போய் நீங்கள் நிற்க வேண்டியது இருக்குமே என்று பவுல் சொல்லுகிறார். 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 10வது வசனத்தில் it says we must all appear before the judgment seat of Christ. We must all appear before the judgment seat of Christ, that each one may receive the things done in the body according to what he has done, whether good or bad. ஸோ இந்த நியாயாசனத்தில் என்ன நடக்கிறது, ஒவ்வொருடைய மனுஷனுடைய அவனுடைய சரீரத்தில் செய்யப்பட்ட கிரிகைகள் என்று சொல்கிற அதன்படியாக நன்மை செய்தவனும் தீமை செய்தவனுமே அங்கே போய் நிற்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. அதுதான் இங்கு சொல்லப்படுகிறது. அப்போ இந்த நியாயஸ்தானத்தில் எப்படியாக நீதிகள் சொல்லப்படுகிறது, and according to the man's deeds, whether it's good or bad accordingly, and it will be judged at the seat of judgment seat of Christ. But பார்த்தீங்கன்னா அது ஒரு இது நம்ம இதை பார்த்தீங்கன்னா நன்மைக்கும் தீமைக்கும் ஏதுவாக தன் பலனை அடையும்படி இந்த நியாயஸ்தானத்தில் தீர்ப்பு நடக்கிறதை பார்க்கின்றோம். அப்போ பார்த்துட்டோம்டா, பட் நவ் we have been saved by our faith. நம்ம கிரிகைகளினால நம்ம ரட்சிக்கப்படாதபடி நம்முடைய விசுவாசத்தினால நம்ம ரட்சிக்கப்பட்டோம். அப்போ இந்த இடத்துக்கு போறவங்க good people and bad people both are there. So those who did good things, that they are good people. They are the wicked people. They did all the evil things. They are the bad people. ஸோ அதனால் இந்த இடத்துக்கு போகிறாங்க. ஒருவேளை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வராமல் நமக்கு ஒரு ரட்சிப்பை கொடுக்காம விசுவாசத்தினால நம்ம ரட்சிக்கப்படாமல் ஒரு வேளை இருந்தால் நம்மளும் அங்கே தான் போய் நிற்கணும். ஸோ தட் இஸ் வாட் இட்ஸ் determined, and everyone should go into the judgment seat of Christ on the last days, and we will be judged according to our deeds, according to whether it's good or bad. ஸோ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வராமல் இருந்திருந்தாங்க. ஆனால் இந்த இப்படிப்பட்ட ஒரு நியாய தீர்ப்பிலிருந்து நம்மளை விடுவிக்கும்படியாக இந்த நியாய தீர்ப்பு எப்போ நடக்குதுன்னா கடைசி காலத்தில் நடக்குது. There only that all the people they rise up. ஆண்டவருடைய 2வது வருகையில் அல்ல. 2வது வருகையில் ஒன்லி ஆண்டவருடைய பிள்ளைங்க மட்டும்தான் உயிர் தழுவாங்க. ஆனால் கடைசி நாளில் இருக்கிறவங்க மரித்தவங்க எல்லாருமே they have to rise up to stand before the judgment seat, and they will be judged according to their deeds. அதுதான் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. சரிங்களா? அப்போ இந்த நியாய தீர்ப்பு எல்லாருக்கும் இருந்தாலும் அதான் சொல்றாரு, நீங்க முன்பாக எப்படி இருந்தீங்க பவுல் சொல்லும் போது நம்மளும் அப்படியாக தான் இருந்தோம், எல்லா பாவத்திலும் இருந்தோம்.
ஆனா இப்ப நீங்க அப்படி அல்ல. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய இரத்தத்தினாலே நீங்க கழுவப்பட்டீங்க, ரட்சிக்கப்பட்டீங்க. இதான் நம்ம சங்கீதத்தில் கூட வாசனம் தாவீது சொல்றாரு, நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, அக்கிரமங்கள் மூடப்பட்டது. அதுதான் சொல்லும்போது ஸோ அப்படியாக தேவனுடைய மரணத்தினாலும் தேவனுடைய பார்த்தீர்கள் வார்த்தையினாலும் தேவனுடைய இரத்தத்தினாலும் முழுவதுமாக நாம் கழுவப்பட்ட பிள்ளைகளாக ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளாக இருக்கிறபடியினாலே நாம் பரலோகத்துக்கு போகிற பிள்ளைகளாக இருக்கிறமே ஒழிய there's nothing for us to go to stand before the judgment seat of Jesus Christ. இயேசு கிறிஸ்துனால தான் இந்த ரட்சிப்பு வந்தது. அப்போ இயேசு கிறிஸ்து கடைசியில் நியாயம் தீர்க்கிறாரு. அந்த ரட்சிப்பை பெற்ற நாம அங்கே போய் நிற்கணுமா அப்படின்னு என்ன அர்த்தமாக இருக்குது? அதெல்லாம் அர்த்தமே கிடையாது இல்லையா? there is no meaning at all. So even we have to go there. So அப்போ சங்கீதம் 9வது சங்கீதம் 4-5 வசனங்கள் சொல்லப்படுகிறது. Psalm 9 chapter 9 verse 4 and 5 நீர் என் நியாயத்தையும் என் வழக்கையும் தீர்த்து நீதி உள்ள நியாயாதிபதியாய் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறீர். இது பிதாவை குறித்து சொல்லுகிற வார்த்தையா இருக்குது. ஜாதிகளை கடிந்து கொண்டு துன்மார்க்கரை அழித்து அவர்கள் நாமத்தை என்றென்றைக்கும் இல்லாதபடி குலைச்சு போட்டீரே என்று சொல்லி இங்கே சங்கீதக்காரன் சொல்லுகிறதை பார்க்கின்றோம். எப்படியாக நீர் எங்களை நியாயம் தீர்த்தீங்க, எப்படியாக எங்களது வழக்க தீர்த்தீங்க, எப்படியாக நீதி உள்ள நியாயாதிபதியாக நீர் சிங்காசனத்தில் இருந்தீங்களே என்று சொல்வதை பார்க்கின்றோம். அப்போ ஆண்டவருடைய சிங்காசனம் எதற்காக அங்கே நிறுவப்பட்டதான்? ஜனங்களை நியாயம் தீர்க்கும்படியாக. ஏன்னா ஒரு ராஜ்யம் என்று சொல்லும்போது ராஜாவுக்கு ஒரு சிங்காசனம் உண்டு. அவர் சிங்காசனத்தில் உட்கார்ந்து நியாயம் தீர்க்கிறவராக இருக்கிறார். So every throne in the kingdoms, even on the earth, and where the king sit and that he judges the people. அப்படிதான் நடக்கிறது. அப்படியே தான் பரலோக ராஜ்யத்திலும் ஆண்டவர் அவருக்கு ஒரு சிங்காசனத்தை ஏன் ஏற்படுத்தினார்னா, to sit there and just give the judgment according to his righteousness. அதுதான் நம்ம பார்க்கிறோம். For the Lord shall endure for you have maintained my right and my cause. You sat on the throne judging in righteousness, and you had rebuked the nations who had destroyed the wicked. You have blotted out their name forever and ever. Even God is sitting at the throne, then he is doing everything. Now also it's been done on this earth. அதான் பார்க்குறோம் இல்லைங்களா? ஸோ அப்போ அந்த அடுத்த வசனம் சொல்றது 7வது வசனம், for the Lord shall endure forever, he has prepared his throne for judgment. த்ரோன்னாலே ஜட்ஜ்மெண்ட் அப்படிங்கிற ஒரு காரியத்தை பார்க்கின்றோம். ராஜாக்கள் அப்படிதான். ஸோ ஈவன் we had judges. கேட்டிங்களா? ஆண்டவர் இந்த உலகத்தை ஜனங்களை நியாயம் தீர்ப்பதுக்கு என்ன பண்ணாரு? ஜட்ஜஸையும் கிங்ஸையும் அவர் ஏற்படுத்தினார். they all thrones and they have been judging the people. ஸோ அதை பார்க்கின்றோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு வார்த்தை சொல்லுது 9:16 கர்த்தர் சதா காலங்களும் ராஜாவாக இருக்கிறார். என்றைக்கு ஆண்டவர் அவருக்கு ஒரு ராஜ்யத்தை ஏற்படுத்தினாரோ, என்றைக்கு அவர் சிங்காசனத்தை அங்கே வைத்தாரோ, அவர் எப்பொழுதும் ராஜாவாகவே இருக்கிறார் என்று சொல்லுகிறதை பார்க்கின்றோம். ஸோ அப்படியாக அன்றைக்கும் அந்த காலங்களில் ஆண்டவர் உலகத்தில் உள்ளவர்களை நியாயம் தீர்த்தார் என்று பார்க்கிறதை பார்க்கின்றோம். அதனால ஸோ இன்றும் அப்படிப்பட்ட நமக்கு தெரியும் இஸ்ரவேல் ஜனங்களை எவ்வளவாக அவர் நியாயம் தீர்த்தார். எகிப்து தேசத்து பார்வோனை எப்படியாக நியாயம் தீர்த்தார். எப்படியாக ஜனங்கள் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாதபடி ஆண்டவர் பொறுமையோடு காத்து கொண்டிருக்கும் போது நோவா காலத்தில் எப்படியாக நியாயம் தீர்த்தார். So God was judging people from the very beginning. And so he killed all the people who are been disobedient to God, and then they are eating and drinking and marrying, that all the people. And God was patiently waiting for them, but they didn't turn up. So by the flood, everyone was washed away. There was a judgment on the people. Even King Pharaoh, he says,
and 10 plagues he sent and judged the Egypt as well as their gods. அதை நம்ம பார்க்குறோம். ஸோ இப்படியாக அந்த நாட்களில் ஜட்ஜ்மெண்ட் நடந்துகிட்டு இருந்தது. அது இந்த ஜனங்கள் வந்து that the only thing that God wanted to prove that he is God, no other God. That's all. ஆண்டவர் இவ்வளோ காரியத்தை செய்யறதுக்கு காரணம், you should know that I am the Lord, there is no other God. That's what the reason. And everywhere that God's அவருடைய மகிமை வெளிப்படும்படியாக, அவருடைய வல்லமை மற்றவங்களை தெரிந்து கொள்ளும்படியாக, இவர் ஒருவரே தேவன் என்று சொல்லும்படியாக அங்கே செய்கிற ஒரு காரியங்கள் எல்லாம் நம்ம பார்க்கின்றோம். Even Adam was judged because of his disobedience. கேட்டீங்களா? So when we see that யாத்திராகமம் 18:13 சொல்லப்படுகிறது, மறுநாள் மோசே ஜனங்களை நியாயம் விசாரிக்க உட்கார்ந்தான். On those days that God used Moses to judge the people. அவங்க எப்படி இருந்தாங்களாம், காலையிலிருந்து சாயந்தரம் வரைக்கும் கியூல நின்று இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். So many problems, the disputes, and so many things that will be, that will be judged. So that's what it's happened in சொல்லப்படுகிறது. On the next day that Moses had to judge the people, and the people stood before Moses from morning to evening. அப்பதான் மாமனார் சொல்றாரு, ஏன்பா இது என்ன பண்ணிட்டு இருக்கிற, நீ ஒரு ஆள் உட்கார்ந்துட்டு இவ்வளவு காத்து கிடக்குறாங்களே அப்படின்னு சொல்லி, you want him to give the that responsibility to others also பார்த்தீங்கன்னா. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஜெனிசிஸ் 3:17 பார்த்தீங்கன்னா, ஆதியாகமம் 3வது அதிகாரம் 17வது வசனத்தில் சொல்லும்போது, how that Adam was judged because of his disobedience. சொல்லும்போது, because of you have listened to the voice of your wife and have eaten of the tree of which I commanded you, you shall not eat of it. சொல்லப்படுதுன்னா, உன் மனைவி பேச்சை கேட்டு நீ இந்த கனியை புசித்ததுனால நீ வாழ்நாள் முழுவதும் நீ நல்லா உட்காந்து சாப்பிட முடியாது, வருத்தத்தோடு தான் நீ சாப்பிடுவ அப்படின்னு நாங்கள் சொல்கிறாரு. ஆல்சோ இசை தெரியுன்னா, நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் வருத்தத்தோட அதன் பலனை புசிப்பாய். That is a judgment on the man, the first one, because of he listened to his wife, he never obeyed God. So adalama cursed is the ground for your sake because of the man's disobedience. Even the land was cursed. That is another judgment on the earth. And again there was a judgment for the women also. It says, நீ கர்ப்பவதியாகி இருக்கும்போது உன் வேதனையை மிகவும் பெருக பண்ணுவேன். அடுத்த ஒரு வசனம் சொல்றாரு, உன் ஆசை உன் புருஷனை பற்றி இருக்கும். அப்ப மட்டும்தான், அதுக்கப்புறம் கிடையாது. At the moment that நீ கர்ப்பவதியாகி இருக்கும்போது உன் வேதனை மிகவும் பெருக பண்ணும். அந்த நேரத்தில் உன் ஆசை உன் புருஷனை பற்றி இருக்கும், அதுக்கப்புறம் இருக்குமான்னு தெரியாது. அங்கே எழுதல. So it is பார்த்தீங்கன்னா, so your desire shall be for your husband அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. ஸோ அப்படியாக அந்த நாட்களிலும் பார்த்தீர்கள் என்றால், because of the disobedience to God, God judged the man and the land and his wife, and also that the Satan who deceived them, and he is also judged. பார்க்குறோம். அதே மாதிரி Genesis 6:13 சொல்லுது, நோவா காலத்தில் தேவன் எல்லோரையும் ஜலப்பிரளயத்தால் அழித்து போட்டார்னு பார்க்குறோம். only the நோவா குடும்பம் மட்டும், அவங்கள தவிர with all the people they have been washed away by the flood. And God said to Noah, the end of all flesh has come before me, for the earth is filled with violence through them, and behold, I will destroy them with the earth. So God decided to destroy all the people. The major, the judgment on the whole nation, all the people in பார்க்கிறோம். அப்பொழுது தேவன் நோவாவை நோக்கி, மாம்சமான யாவரும் என்னுடைய முடிவும் எனக்கு முன்பாக வந்தது. அவைகளை பூமி கொடுமையினால் நிறந்தது, நான் அவர்களை பூமி எங்கும் அழித்து போடுவேன். That's the judgment. ஸோ இந்த ஜட்ஜ்மெண்ட் எல்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, செத்தவங்களுக்கு அல்ல, உயிருள்ளவங்களுக்கு ஜட்ஜ்மெண்ட். செத்தவங்களுக்கு எதுக்கு ஜட்ஜ்மெண்ட் ஆண்டவர் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை.
ஆனால் கடைசி காலத்தில் எல்லாருமே சாகணும், செத்தவங்க எல்லாம் உயிர்த்தெழணும். அந்த ஜட்ஜ்மெண்ட் ஃபார் த லிவிங் பீப்புள் அண்ட் த டெட் பீப்புள் ஆல்சோ, ஃபார் ஆல் த பீப்புள். த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த லாஸ்ட் டேஸ், the God's day, that there is a judgment, is different from the judgments what the Lord God was giving the judgment from his throne. அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஸோ பார்த்தீங்கன்னா ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா 1 பேதுரு 3:20 நீங்கள் வாசிக்கலாம். பூர்வதத்திலே நோவா பேழையை ஆயத்தம் பண்ணும் நாட்களிலே தேவன் நீடிய பொறுமையோட காத்து கொண்டிருந்தார். அந்த நாட்களையும் இந்த ஜனங்கள் பண்ணுகிற எல்லா கொண்டு வருகிற எல்லா வேதனையும் ஆண்டவர் பொறுத்து கொண்டு அவர் காத்து கொண்டு இருந்த தேவனாக இருந்தார் என்று பார்க்கின்றோம். கீழ்ப்படியாமல் போனவர்கள் ஜலத்தினாலே அழிக்கப்பட்டார்கள். So that the judgment was just upon them immediately. On those days there was no grace. So that was the days that they were living, and we are so privileged and so blessed because we are living in the grace period. That's why even if we do mistakes, God doesn't punish us. So he wants us to repent. That's all. So பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அடுத்தபடியாக பார்க்கும்போது it says who formerly were disobedient when once the divine long suffering waited in the days of Noah or destroyed by the flood. So any disobedience brings something on us. Maybe a punishment, maybe some problems, the difficulties. Because of the disobedience always it happens. So even when we disobey to our own father, we may get a beating sometimes. So the punishment always there. So when we disobey to God, then we can imagine how the punishment was. This one. Exodus 7, chapter 7, verse 4, பார்த்தீங்கன்னா யாத்ராகமம் 7:4 பார்வோன் உங்களுக்கு செவி கொடுக்க மாட்டான், ஆகையால் எகிப்துக்கு விரோதமாக நான் என் கையை நீட்டி மகா தண்டனையினால் என் சேனைகளும் என் ஜனங்களுமாய் இஸ்ரவேல் புத்திரரை எகிப்து தேசத்திலிருந்து புறப்படுவேன்னு சொல்றாரு. ஸோ அந்த எகிப்து தேசத்திலிருந்து தன் ஜனங்களை புறப்படும்படியாக அவன் என்ன சொல்றாரு, அவன் பார்வன் அவன் சீக்கிரமா விட மாட்டான். பட் ஐ வில் ஜட்ஜ் ஹிம் அண்ட் ஆல்சோ இஸ் காட். அவனுடைய தேவதைகளையும் நான் ஜட்ஜ் பண்ணுவேன் அப்படிங்கிறார். அதை பார்க்கும்போது but Pharaoh will not heed you, so that I may lay my hand on Egypt and bring my armies and my people, the children of Israel, out of the land of Egypt by great judgment. So God was doing judgment right and left and right and in all these places. And again the 12th word says in the 12th chapter, I will pass through the land of Egypt on that night, and he will strike all the firstborn in the land of Egypt, both men and beast, and against all the gods of Egypt I will execute judgment. I am the Lord. So அங்கேயும் பார்த்தீங்கன்னா அந்த ராத்திரியே நான் எகிப்து தேசம் எங்கும் கடந்து போய் எகிப்து தேசத்தில் உள்ள மனிதர் முதல் மிருக ஜீவனங்கள் மட்டும் முதல் பேரானவைகள் எல்லாம் அதம் பண்ணி எகிப்து தேவர்களின் மேல் நீதியை செலுத்துவேன், நான் கர்த்தர் என்று சொல்லும்படியாக என்று சொல்லி, and there is a judgment upon the king and also the Egyptians, and just to bring back his children from Egypt. That's what God does. But always God is favorable to his children, even though they did a lot of mistakes and they did so much against God, and sometimes he hand over them to the enemy to suffer maybe some destruction, but he loved them always whenever they turn back to God. So the same situation now also, that we also have falls and rise up, because we know that our God, He has chosen us for His
children. So he wants for us to repent and turn to him in all the situation. It doesn't mean that, because of the grace is more, it doesn't mean that we'll be committing sin more where there is a grace is more and more sins. Not like that. So அப்படியாக ஆண்டவர் கொடுக்கிற நம்ம தருணத்தை நம்ம வந்து பார்த்தீர்கள் என்றால் always we have to examine when we do something, whether in any way that it will not please God. அதுதான் நம்ம திருதிருப்புன்னு ஏதாவது ஒன்று பண்ணிவிடுவோம், செய்திருவோம், அதுக்கப்புறம் வருத்தப்படுவோம். அதுக்கு முன்பாக ஒரு நிமிஷம் நம்ம யோசித்து பார்த்தோம்னா at least we can know that we are doing the correct thing. So that's what God expects from us. And so in the last days there is a judgment. There's entirely a different judgment. அங்கே பார்க்கும்போது பார்த்தீர்கள் என்றால் சொன்னபோது மரித்து போனவர்களுக்கும் ஜட்ஜ்மெண்ட், உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் நியாய தீர்ப்பு. அதுதான் கடைசி நாளில். ஸோ த லாஸ்ட் டே இஸ் த வேதம் சொல்லப்படுகிறது, தட் இஸ் இட்ஸ் அ காண்டம்னேஷன் ஃபார் த பீப்புள் டு டிஸ்ஒபே God, His words. And the people, they don't want to hear His words and act upon. So that's what it says. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ஏன் அப்படின்னா, ஸோ லாஸ்ட் டேஸில் இங்கே உயிரோடு இருந்தவங்களுக்கு அவங்களே காணும்படியாக they could see everything that what God is bringing upon them. Even the whole world will know that what's happened in Egypt on those days maybe. So everyone knows it. But here is not like that, and everyone has to be killed or died on the last days. Then everyone has to rise up from the dead. Because why? And there is two functions. So one, there is no place for them to stand anywhere, because the earth will pass away and the heaven will pass away, even the sea will pass away. But why that earth pass away? There are so many people might have been died and buried even before Jesus comes in the second coming, and they have not risen because they are not belongs to Christ, and they have not died in Christ, and they are not saved. So they will rise up only in the last days. Till then, the earth is kept. Yeah, there's a judgment by His word. So, suppose the earth is already just passed away, means what happened to the people who are still in the grave? After the second coming, His children all will be taken and they will be in the God's kingdom. For them, there is no need to go to the judgment seat. But the people who are in the grave, they have not been risen when Jesus comes. They will be, risen from the dead on the last days for the judgment. So that's why the earth gave all the people who died in the earth, and they will pass away. And the people there might have been dead in the sea, water. Even the sea give all the people is dead, and it pass away. So that everyone died in the sea or in the land, they have to rise up to stand before the judgment. Dead people, how will they stand before the judgment? So that's a resurrection. And for them, there is nowhere to go except to go before the judgment seat of Christ. அதுதான். ஏன்னா நம்ம அங்கே இருக்க மாட்டோம் அப்போ நம்ம அந்த நேரத்தில். So even before 1,000 years, would have been risen from the dead and would have been gone to the God's kingdom. We are there all the 1,000 years in the God's kingdom. And sometimes the people will say, even then you have to go and stand before the judgment. And no meaning at all. They are with the glory of God and they are in God's kingdom. Why they have to go to the judgment seat? For what purpose? It's not for them, it's for the people who had not accepted Christ, and the people who didn't know God on those days. And these are the people, and the people who lived and they rejected Christ and and His words. All the people are there, in the 1,000 years the Bible says the people, they have been multiplied
like a sand of the sea in the 1,000 years. When Jesus comes on the second coming, the earth is there, the people are there. Only thing that, the grave of the, saved people will open and they will rise up, they will be changed in a glorious body, they will be taken, that's all. All other people are in the grave. So the last days, everyone has to rise, stand before the God. So that is the judgment seat of Christ. That they are judged according to their deeds because they don't know God. Because Jesus was not, might have been not there in the Old Testament. He's not there in the Old Testament. There's no grace, there's no salvation. So they are judged according to their deeds. After Jesus came and preached the gospel and has given us the salvation, no question of deeds, it's only faith. So you should understand. So only the people who are judged according to the deeds, they will stand before the judgment because they don't know. They have not been given gospel. So after Jesus Christ came, whether it's a Christian or a Hindu, whoever may be, they will be judged not according to the deeds. Just like their name won't be in the book of life. They'll be thrown into the hellfire. That's what the Bible says in Revelation. So that is why, so that is a terrific day, the last day. And God's anger, it will come upon the people who never received it, who never accepted it. And there are the things that's happening in those last days. So they will rise up only after 1,000 years. So அது மாதிரி பார்த்தீங்கன்னா in Romans chapter 5:1 வாசிக்கிறோம், கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் விசுவாசத்தினாலே தேவ கிருபை. இந்த கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஏன்னா யார் விசுவாசம் உள்ளவன்னா வேதம் அதில் எழுதப்பட்டிருக்குது. ரோமன் சாப்டர் 5:1 விசுவாசத்தினாலே தேவ கிருபையை பெற்றவர்கள் நாம் விசுவாசத்தினாலே நீதிமன்களாக ஆகப்பட்டிருக்கிறோம். We are not righteous people. Because of the grace, by our faith, we have been made righteous. அதான் சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய கர்த்தராய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்தில் சமாதானத்தையும் பெற்றிருக்கிறோம். There are two things it says. பார்த்தீங்கன்னா நம்ம நீதிமான்கள் அல்ல, ஆனால் நம்ம ஆண்டவர் விசுவாசத்தினால நம்ம ஆண்டவர் நீதிமான்களாக ஆக்குனாங்க. அதே போல் நமக்கு ஆண்டவர்களோட உறவு கிடையாது. நம்ம we are far away. பட் காட் என்ன பண்ணாரா, நம்முடைய விசுவாசத்தினால அவங்கள நீதிமன்றங்களை மட்டும் ஆக்கலை, தேவனிடத்தில் சமாதானத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக இயேசு கிறிஸ்து மூலமாக நம்மளை ஆக்குனாங்க என்று பார்க்கிறோம். ஸோ அடுத்த வசனம் சொல்லுது, அவர் மூலமாய் நாம் இந்த கிருபையில் பிரவேசிக்கும் ஸ்லாக்கியத்தை விசுவாசத்தினாலே பெற்று நிலை கொண்டிருந்து தேவ மகிமையை அடைவோம் என்கிற நம்பிக்கையினாலே மேன்மை பாராட்டுகிறோம். We know that we will receive the glory of God when we enter into God's kingdom, when we rise up in the first resurrection. And all the because of that God's grace and our faith, that we have been justified and also we have been sanctified by the blood of Jesus Christ. And we will be standing before the Lord blameless and holy. That's what our expectation. Yes, how it happens? Because of the faith. ஸோ இப்படி இருக்கும்போது இவங்களும் போயிட்டு நியாயத்திற்குள்ள இருப்பாங்கன்னு சொன்னால், whether they know the Bible, I don't know. Just simply ஒரே வார்த்தை, everyone will stand before the judgment seat, so everyone has to go. That's all. Chapter is over. They should read the Bible. A lot of people, even the believers, sometimes they all believe that. சரிங்களா? ஸோ இப்போ வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் விசுவாசத்தினால நீதிமான்களாக ஆக்கப்பட்டீங்க, தேவனுடைய கிருபையினால இயேசு கிறிஸ்து மூலமாக தேவனுக்கு சமாதானத்தை பெற்றீங்க, அவருடைய இரத்தத்தினால நீங்கள் கழுவப்பட்டு நீங்கள் பரிசுத்தமாக்கப்பட்டீங்க. இவங்களுக்கு எதுக்கு அங்கே போகணும்? ஸோ திஸ் இஸ் ஒன்லி டு என்டர் இன்டு காட்ஸ் கிங்டம். ஆல் த திங்ஸ் காட் டிட். பார்த்தீங்கன்னா, ஸோ it says, having been justified by faith,
we have peace with God through our Lord Jesus Christ, through whom also we have access by faith into the grace in which we stand and rejoice in the hope of the glory of God. அப்போ எவ்வளோ பெரிய சந்தோஷம். நான் ஒரு நாள் நான் ஆண்டவருடைய மகிமையில் இருப்பேன். நான் யார், எங்கேருந்து வந்தேன், எப்படி வாழ்ந்தேன், உலகத்தில் எப்படி இருந்தோம். சில சமயம் பாவிகளிலும் பிரதான பாவிகளுக்கு அப்படிப்பட்ட ஒரு ஆண்டவர் பெரிய ஒரு கொடுத்துருக்காருன்னு வச்சுக்கணும். ஆண்டவருடைய மகிமை உடையவர்களாக நம்ம பரலோகத்தில் இருக்கணும்னா அது எவ்வளோ பெரிய காரியம். அதுக்கு உங்களையும் என்னையும் அழைத்த ஆண்டவர் வழி நடத்துகிறாரு. How much, he loved us. அவருடைய அன்பு எப்படிப்பட்டது என்று அறிந்து கொள்வதற்காக ஒரு காரியத்தை சொல்கிறோம். ஒரு அப்பா வந்து திடீர்னு வந்துட்டு ஒரு வாட்ச் வந்து நல்ல ஒரு $1000 ஒரு வாட்ச் வாங்கி கொடுத்தாருன்னா எவ்வளவு சந்தோஷப்பட. அந்த ப்ரைஸ் ஒருவேளை வாட்ச் இருந்தால் கூட இது $1000 சொன்னால் பையன் சொல்லுவான், $1000 டேடி, you are giving me a watch of $1000. அவன் காலம் நிற்காது, கையை நிற்காது, எல்லாத்தையுமே சொல்கிறோம். Now here that we are getting the glory of God, and that is in God's kingdom. So by which that we have been justified. So in Romans chapter 4, 7 and 8 சொல்லப்படுது, we are all blessed people. That's what. So why we are all blessed people? It says, blessed are those whose lawless deeds are forgiven and whose sins are covered. All the lawless deeds are forgiven and the sin is covered. That's what I read in the 32, Psalm 32, what the David told. And blessed is the man to whom the Lord shall not impute sin. மூணு காரியத்தை சொல்றாரு. நம்ம பாவத்தினால குற்றப்படுத்தாத தேவன் நம்முடைய எல்லா விதமான மோசமான கிரிகைகளெல்லாம் அவர் என்ன பண்ணாரு, மன்னிச்சுட்டாரு. நம்ம பாவத்தெல்லாம் அவர் எடுத்து போட்டாரு. He covered our sin, and and all the lawless deeds are forgiven, and also that and the Lord shall not impute sin in us. So இப்படிப்பட்டவங்க எவர்களுடைய அக்கிரமங்கள் மன்னிக்கப்பட்டதோ, எவர்களுடைய பாவங்கள் மூடப்பட்டதோ அவர்கள் பாக்கியவான்கள். இவனுடைய பாவத்தை எண்ணாது இருக்கிறாரோ அவன் பாக்கியவான் என்று தாவீது சொன்னார். அதை சொன்ன வசனத்தை தான் இங்கே கொடுக்கப்பட்டிருக்குது ரோமர்ல. ஸோ இதற்கு பாத்திரராக நம்ம இருக்கிறோம். கேட்டீங்களா? ஸோ கேட்டீங்களா? நம்ம இதற்கு பாத்திரராக இருக்கிறோம். ஏன்னா நம்முடைய விசுவாசத்தினால. ஸோ அந்த விசுவாசத்தில் தான் நம்ம விலகி போயிடக்கூடாது. கடைசி வரைக்கும் அந்த விசுவாசத்தில் நிற்கணும். That's the only thing. So we have to remain faithful to God in our faith in the till last. Then only then it is possible. கேட்டீங்களா? அதனால் ஒன்ஸ் சேவ்டு எவர் சேவ்டு, அதெல்லாம் ஒன்ஸ் சேவ்டு எவர் சேவ்டுன்னா தாடி தான் விடணும். அப்புறம் ஏதோ சன்னியாசி மாதிரி தாடி வச்சுட்டு போக வேண்டியது. ஒன்ஸ் சேவ்டு, ஒரு தடவை சேவ் பண்ணியாச்சுது விட்டுட்டா என்ன ஆகும்? ஷேவ், ஐ மீன் ஷேவ், நாட் சேவ், ஷேவ். கேட்டீங்களா? So that's not the thing, and we are the sinful people every day that God is justifying us because of His grace and by our repentance. So அதான் நம்ம இங்கே பார்க்குறோம். கேட்டீங்களா? ஸோ ரோமர் சாப்டர் 5, 9 and 10 வாசிக்கும்போது பார்த்தீங்கன்னா, இப்படி நாம் அவருடைய இரத்தத்தினாலே நீதிமான்களாகப்பட்டிருக்கிறோம். கேட்டீங்களா? கோபாக்கனைக்கு நீங்களாக அவராலே நாம் ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயம் இல்லையா? அவருடைய கோபாக்கின நாள் அதுதான் ஜட்ஜ்மெண்ட் சீட் ஆஃப் கிரைஸ்ட். அதிலிருந்து நம்மளை மீட்டுக்கொள்வது எவ்வளவு நிச்சயமானது என்று சொல்லி ரோமர் 5:9 எழுதப்பட்டிருக்கிறது. கேட்டீங்களா? எஸ்ஐஸ் கேட்டீங்களா? நான் தேவனுக்கு சத்துருக்களாக இருக்கையில் அவருடைய குமாரனின் மரணத்தினாலே அவருடனே ஒப்புரவாக்கப்பட்ட பின் நாம் அவருடைய ஜீவனாலே ரட்சிக்கப்படுவது எவ்வளவு நிச்சயமாக இருக்கிறது. நம்ம சத்துருக்களாக இருந்தோம். We were an enemy to God, but because of the His blood that we have been saved by our faith on Him. And also that பார்த்தீங்கன்னா we are all பல ஆண்டவருடைய கோபாக்கரைக்குரியவர்கள். Because the God's anger was upon us because we were sinful people, we were so away from God. But by His grace, through His Son, that He made us nearer to Him, and also that we have been saved. கேட்டீங்களா? தான் சொல்லப்படுகிறது. ஸோ அப்படிப்பட்ட பிள்ளைகளாக நம்ம இருக்கிறவங்க
கண்டிப்பாக நிச்சயமாக ஆண்டவருடைய நாம் பார்த்தீங்கன்னா அவருடைய ராஜ்யத்திலே நாம் பிரவேசிப்போம், அவருடைய மகிமையிலே இருப்போம் என்று சொல்லும்படியாக இந்த வார்த்தைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதான் எபிரேயர் 9:27 சொல்லும்போது சொல்லப்படுகிறது, ஹீப்ரூ சாப்டர் 9:27, அன்றியும் ஒரு தரம் மறிப்பதும் பின்பு நியாயத்தீர்ப்பில் நிற்பதும் தான் மனுஷனுக்கு நியமிக்கப்பட்டது. இந்த ஒரு வார்த்தையை பிடிச்சிட்டு அப்படியே நின்றுட்டு என்ன பண்ண முடியும்? இப்படி தானே சொல்லுவாங்க. இந்த வார்த்தை சொல்லுங்க, அப்புறம் இதுக்கு என்ன அர்த்தம் அப்படிமாங்க. வார்த்தை அப்படி தானே சொல்லுது. அன்றியும் ஒரே தரம் மறிப்பதும் பின்பு நியாயத்தீர்ப்படைவதும் மனுஷனுக்கு நியமிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லியிருக்கிறார் அப்படிமாங்க. அப்படின்னா அப்படி சொல்லியிருந்தா எதுக்கு இயேசு கிறிஸ்து வந்து இவ்வளோ பாடுகளை அனுபவிக்கணும்? ஏன் அவர் சிலுவையில் அறை உண்டு நமக்காக மறிக்கணும்? Why he has to come all the way from heaven to the earth? Because everyone has to stand before the judgment. You can very well say 99% they will enter into hell only according to the deeds. Maybe 1% may be saved. So God wanted to save everyone, not to go into the hell, to go into the God's kingdom. That's what. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா அப்படிதான் இப்படி இருந்த நிலைமையை ஆண்டவர் மாற்றி போட்டார். நாமளும் அங்கே போய் தான் நிற்க வேண்டிய நிலைமை அக்கார்டிங் டு திஸ் வேர்ட். பட் ஹி சேஞ்ச்ட் எவ்ரிதிங் அண்ட் ஹி சேவ்ட் ஃப்ரம் his anger and he saved from the condemnation and he were been justified. அதை சொல்லப்போது. ஸோ இப்படி இருந்தாங்க. விசுவாசிக்கிற நாம் நியாயத்தீர்ப்பிலிருந்து தப்பித்து கொள்ள நாம் கர்த்தருடைய இரத்தத்தினாலே நீதிமானாக்கப்பட்டோம், அவருடைய மரணத்தினாலே நாம் தேவனுக்கு ஒப்புரவாக்கப்பட்டோம், அவருடைய ஜீவனாலே ரட்சிக்கப்பட்டோம் என்பதை அறியாதவர்கள் பேசுகிற ஒரு காரியம். நீ எல்லாரும் தான், நீங்களும் அங்கே தான் நிற்கணும் அப்படின்னு சொல்கிற காரியமாக இருக்கிறது. So and it is appointed for man to die once, but after this the judgment. So Christ was offered once to bear the sin of many. To those who eagerly wait for him, he will appear a second time apart from sin for salvation. அடுத்த வசனம், இந்த அடுத்த வசனத்தை வாசித்தா புரிஞ்சுக்கிடலாம். ஆனால் அடுத்த வசனத்தை வாசிக்க மாட்டாங்க, ஏன்னா இதிலே ஸ்டக்கமாகி நிற்பாங்க. அடுத்த வசனம் என்ன சொல்லுகிறது பார்த்தீங்கன்னா, நீ இதுதான் நியமிக்கப்பட்டிருக்குது மனுஷனுக்கு, ஆனால் கிறிஸ்துவும் அநேகருடைய பாவங்களை சுமந்து தீர்க்கும்படி ஒரே தினம் பலியிட்டார் இல்லையா? அப்போ தமக்காக காத்து கொண்டுகிறவர்களுக்கு ரட்சிப்பை அருளும்படி மறுபடியும் வரணும்னு சொன்னார். அப்போ நீ மறுபடியும் வரும்போது நீ எடுத்துக்கொள்ளப்படுறதுக்கு ஆயத்தமாக பண்றியா, அல்லது நீ நியாயத்தீர்ப்பை பின்பதுக்கு உனக்கு ஆயத்தமா? அதான் கேள்வி. When we believe that we have a hope that Jesus will come and he will take us, that is our hope. Then why do you bother about that going into the judgment seat? It was appointed, no doubt at all. But Jesus came to save us from this appointment. So Christ was offered once to bear the sin of many to those who are eagerly waiting for him that he will come and apart from the sin for the salvation. That's the thing. So அப்படியாக ஆண்டவர் பார்த்தீர்கள் என்றால், கர்த்தராகிய ஆண்டவருடைய இரண்டாவது வருகையை நம்ம விசுவாசிக்கிற நாம், அவர் எப்படியாக வருவார், நான் எப்படியாக நம்ம எடுத்துக்கொள்ளப்படுவோம் என்பதை தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது. 1 தெசலோனிக்கர் 4வது அதிகாரம் 14-17 வசனம். ஸோ அதுதான் நம்முடைய நம்பிக்கை, விசுவாசம். ஸோ அந்த நம்பிக்கைக்கு விசுவாசத்துக்கு பாத்திரமாக நம்ம வாழணும். வெறும் ஜஸ்ட் இந்த நம்பிக்கையில் போயிட்டு இருந்தாங்க இல்லை. ஸோ we have to change our life. We have to change our deeds. That's more important. Kattingla. So if we will live as we want to live, thinking that one day Jesus will come, then I will go, then will be difficult things. உடனே சொல்லுவாங்க, அப்போ ஆண்டவர் கிரிகைகளை எதிர்பார்க்கிறாரா? எஸ். இந்த உலகத்தாரனுடைய கிரிகளை விட நம்ம கிரிகை அதிகமாக இருக்கணும்னு தான் சொல்றாரு இயேசு கிறிஸ்து. Certainly our deeds should be more than the deeds of the people of the world and others. கேட்டீங்களா? ஆண்டவர் நீங்கள் உப்பை போல இருங்க, வெளிச்சத்தை போல நம்ம வெளிச்சத்தை போல இருங்கன்னு சொல்றாரு எல்லாத்துக்கும். And the God, why that he gave the salvation, why he gave us the Holy Spirit,
so that we won't live like any man on the other side of the earth. இந்த உலகத்தாரான போல வாழாம, இந்த உலகத்தோடு சேர்ந்து நம்ம இருக்காம, தேவனுக்கு என்று பிரித்தெடுக்கப்பட்ட பிள்ளைகளாக இருக்கிறபடியினாலே, அவருடைய ஆவியினாலே நடத்தப்பட்டு நாம் நெற்கிரியைகளை செய்து தேவனுடைய நாமத்திற்கு மகிமைப்படும்படியாக நம்முடைய கிரியைகள் இருக்க வேண்டும் என்று வேதத்தில் வாசிக்கின்றோம். So we should do all the good deeds, because we might have done it. We were completely in sin. So our deeds are completely, in a filthy rag. But only God wants us to, clean us and then make us as His children, so that we can do what God likes to do through us. நம்ம நற்கிரிகைகளுக்கு தான் முதல்ல படைக்கப்பட்டோம். ஆனால் அவரை விட்டு விலகி போய் பாவத்துக்கு போயிட்டோம். மறுபடியுமாக இந்த உங்கள் ரட்சிப்பின் மூலமாக இன்னும் நற்கிரிகளை செய்யும்படியாக ஆண்டவர் நம்மளை தெரிந்து கொண்டார். நீங்கள் அந்த எபேசியர் 2வது அதிகாரம் 8-9 வாசம் பார்த்தீங்கன்னா அதுதான் இருக்குது. நம்ம கிருபையினால விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டோம். ஏனென்றால் அவர் நம்மளை அவர் எப்படியாக சிருஷ்டித்தாரோ, குற்றம் இல்லாத பிள்ளைகளாக என்ன பார்த்தீங்கன்னா, நம்மளை பாவம் இல்லாத பிள்ளை தான் ஆண்டவர் சிருஷ்டித்தார். ஸோ அந்த நிலைக்கு மறுபடியுமாக நம்ம கொண்டு வரும்படியாக தான் தட்ஸ் சால்வேஷன். ஸோ தட்ஸ் வாட் இட் டாக்ஸ் அபவுட் இட். ஸோ அப்படியாக நம்ம பெற்ற அந்த ரட்சிப்பை we have to work out. That's what God says. You have to work out your salvation. எல்லாம் நாம் ரட்சிக்கப்பட்டுட்டே அப்படின்னு உட்காந்துக்கிட்டு அப்படியே நம்ம உலகத்தோடு வாழ்ந்துக்கிட்டு இருந்தால் ரட்சிப்பு அப்படியே ஃபேட் ஆகிடும். So we have to work out and receive that, how that we are in that salvation and faithful to God and doing things. Praise be to God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.